ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் நாளை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நீர் தோசை. அதுக்காக நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அரிசி வந்து 5-6 தடவை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடணும். அந்த படுப்பெல்லாம் போயிடணும். அப்போ தான் தோசை வந்து நல்லா வெள்ளை கலரில் வெளுன்னு வரும். சுத்தமாக கழுவுலன்னா தோசை வந்து நார்மல் தோசை மாதிரி வந்துடும். இதுக்கு வந்து நமக்கு உளுந்து வெந்தயம் எதுவுமே வேண்டாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பழுப்புலாம் இருந்ததுன்னா போயிடும். இப்போ 5 முறை நான் அந்த அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ சுத்தமான தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இது இப்போ ஓவர் நைட் ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், 8 மணி நேரம் ஆகிட்டு அரிசி நல்லா ஊறி போச்சு. நல்லா 5-6 தடவை கழுவுனாலும் அரிசி நல்லா பால் மாதிரி வெளுன்னு ஆகிட்டு. இப்போ இந்த அரிசி அரைக்கும் போது இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன். ஆனால் இது பின்னாடி இருக்க இந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னை வந்து எடுத்துடணும். இந்த ஸ்கின்னோட போட்டாலே தோசை வந்து ப்ரௌன் கலர் ஆகிடும். இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை பாருங்கள், இதை மாதிரி ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த அரிசியை நம்ம எந்த அளவுக்கு மையாக அரைக்கிறோமோ அந்த அளவு தோசை சாஃப்டாக வரும். நான் சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிறேன். இதை இப்போ அரைச்சிக்கலாம். இது எந்த அளவுக்கு நம்ம வந்து அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக தோசை வரும். நான் மை மாதிரி அரைச்சிருக்கேன். மாவு வந்து இப்படி தான் அரைச்சா பக்குவம். இது எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ, 1 டம்ளர் அரிசினா அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 3 மடங்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதுதான் மாவுக்கு வந்து பக்குவம் இப்படி தான் இருக்கும். கரண்டி இப்படி திருப்பி பார்க்கும் போது இதில் வந்து இப்படி சின்ன லெஹர் இருக்கணும். இருங்க, இப்போ பாருங்கள், இதுதான் மாவு பக்குவம். மாவு உப்பு நல்லா மாவை கரைச்சி விட்டுக்கலாம். இது வந்து எப்படிக்கு நீங்கள் ஒரு தடவை தோசை ஊற்றும் போதையும் கிண்டி விட்டுட்டு தான் ஊற்றணும். ஏன்னா வந்து தண்ணியாக இருக்க பார்த்திங்களா, கட்டியெல்லாம் கீழே உட்காந்துரும், தண்ணியெல்லாம் மேலே வந்துடும். ஒரு தடவை ஊற்றும் போதையும் நம்ம கலக்கிட்டு தான் ஊற்றணும். இங்கே நான் தோசைக்கல் வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா சூடாகி புகை வரணும், அந்த நேரம் தான் ஊற்றணும். மாவு பாருங்கள், அப்படியே தேங்காய் பால் மாதிரி இருக்குது. மாவை நல்லா கலக்கிட்டு கல் நல்லா காஞ்சிட்டு இப்படி 4 பக்கம் செதற விட்டுருணும். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக ஊற்றிக்கலாம். என் கல் வந்து கோணல் மணலாக இருக்கனால தோசை சேஃபாக வராது. நான் இன்றைக்கி ஹெல்த்தியான தோசை பண்ணுறேன். நான் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு எண்ணெயும் ஊற்றலை. நம்ம நீர் தோசை பிஞ்சிட்டு கொஞ்சம் கல் கொஞ்சம் சரியில்லை, அதனால் தோசை வந்து பிஞ்சிட்டு நெக் தோசை கரெக்டாக தான் பார்க்கலாம். தோசை எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் வராது. அதுக்கு கல் ரவுண்டாக இருந்தால் கரெக்டாக வரும். இது வந்து கொஞ்சம் கோணல் மணலாக இருக்குது. அப்படியே பாருங்கள், கை வச்சா பிஞ்சிடும் போல் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா சூப்பரான தோசை வந்திருக்கு. இந்த தோசைக்கு நீர் சட்னி ஒன்று அரைக்க போகிறேன். பச்சை வேர்க்கடலை, இது எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பொரிக்கடலை, பச்சை மிளகா, அரை நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை நல்லாவே முறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு முறுன்னு வருது சட்னி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும். தண்ணி சட்னி நல்லா ஆறிட்டு வேற ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். ஒரு சில்லு தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ சட்னியும் நல்லா மைப்போல் அரைச்சிட்டு வந்துடுறேன். நீர் தோசைக்கு சட்னி தண்ணி மாதிரி இருந்து குழு ஊற்றி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பாருங்கள், இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன். சட்னி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். சட்னிக்கு தேவையான உப்பு, சட்னி தரைக்க கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டால் சட்னி நல்லா வேர்க்கடலை போட்டு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம நீர் சட்னி ரெடி. சட்னி பாருங்கள், இந்த தண்ணி அளவுக்கு இருக்குது. தோசையில் ஊற்றி சாப்பிடும் போது தோசை வந்து நீர் தோசை வந்து நல்லா சட்னி அப்சர்வ் பண்ணும், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். நீர் தோசை இப்போ நம்ம நீர் தோசையை டேஸ்ட் பண்ணிடலாமா? நல்லா சாஃப்டாக பாருங்கள், நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் தோசை கொத்தளமாக ஆகிட்டு எனக்கு கல் சரியில்லாதனால இங்கே பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி வந்துருக்கு பாருங்கள் தோசை. இதுக்கு நான் வந்து தண்ணி சட்னி ஒன்று பண்ணேன், பின்ன ஒன்று வந்து கார சட்னி பண்ணியிருக்கேன். தண்ணி சட்னி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது தண்ணி சட்னி, இது கார சட்னி.
நம்ம நீர் தோசை ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? நேரமும் ஆயிட்டு ரொம்ப. இதுதான் முதல் தடவை நான் நீர் தோசை பண்ணது. கல் சரியா இல்லைனால தோசை எடுக்கும்போது பிஞ்சு பிஞ்சு போச்சு. கல் ரவுண்டாக நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். என் கல் என்னோட தோசை தவா வந்து இப்படி ரொம்ப பழசு பார்த்திங்கன்னா மேடும் பல்லுமா இருக்குது. எடுக்கவும் பிஞ்சு பிஞ்சு போச்சு. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல். நீங்கள் எத்தனை தடவை நீர் தோசை பண்ணிருக்கீங்க சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். உங்களை இவ்வளோ நேரம் நீங்கள் என்னை பொறுமையாக என்னை பார்த்து ஆதரவு தந்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். வேறு என்ன, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து இப்போ மாவு மிச்சம் கொஞ்சம் இருந்தது, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நைட்டில் ஊற்றிக்கலாம். இந்த தோசை பிடிச்சி விட்டு நான் ஆடுபாசில் வச்சுருக்கேன். நைட் வரைக்கும் இருந்தாலுமே எதுவுமே ஆகாது. நைட்டில் கூட சாப்பிட்டுக்கலாம். வேறு சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பேக் தாங்க எனக்கு. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி. டாடா, பை பை, லவ் யூ, பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.